வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்காலத்தில் தாம் எந்தவொரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவிப்பு. மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனுக்கு ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர், சபாநாயகர் உள்ளிட்டவர்கள் நாடாளுமன்றத்தில் இரங்கல். எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் வெளிநாட்டு கடன் சலுகைகளை பெற வேண்டும் என பலரும் பரிந்துரைத்தாலும் அது நடைமுறை சாத்தியமற்றது என ரணில் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை மற்றும் செயலாளர் பதவியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகரவை நீக்குவதற்கு கட்சி எடுத்த தீர்மானத்தை இடைநிறுத்தி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து தன்னை நீக்குவதற்கு எதிராக தயாசிறி ஜெயசேகர மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டோருக்கு எதிராக தயாசிறி ஜெயசேகர சமர்ப்பித்த அந்த மனுவை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தலிலோ அல்லது பொது தேர்தலிலோ தான் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தலில் பொலன்னறுவை மாவட்டத்தில் தனது மகன் போட்டியிடுவார் என்று தெரிவித்த அவர், எவ்வாறாயினும் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் மறைவை அடுத்து பாராளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன அறிவித்துள்ளார். இன்று காலை ஆரம்பமான பாராளுமன்ற அமர்வில் ஆரம்ப உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று முன்தினம் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு நாளைய தினம் மாலை 2 மணி முதல் 4 மணி வரை சம்பந்தனின் பூதகுடல் பாராளுமன்ற முன்றலில் அஞ்சலிக்காக வைக்கப்படும். அதே நேரம் சம்பந்தனின் மறைவு தொடர்பான அனுதாப பிரேரணை விரைவில் இடம்பெறும் என்றும் அறிவித்திருந்தார். இதேவேளை மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் மறைவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னுடைய ஒரே ஒரு நண்பர் சம்பந்தனுடன் இல்லை. நாங்கள் இக்கட்டான நிலைமையில் ஒன்றாக பணியாற்றியுள்ளதோடு அவர் பாரிய பங்களிப்பினை செலுத்தியுள்ளார். ஒரு அதிகாரம் எவ்வாறு பகிரப்பட வேண்டும், நாம் அதற்காக சண்டையிடக்கூடாது என்ற கருத்தை அவர் கொண்டிருந்ததோடு அதற்காக அவர் அதிகம் பாடுபட்டார். இடமும் சிறிய ஒரு அளவில் தான் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அதற்காக நாம் பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது இரங்கலை தெரிவித்தார். சம்பந்தன் ஒற்றுமை, ஐக்கியம், இலங்கை பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் ஆகியவற்றில் திடுசங்கற்பம் பூண்ட குரலாக ஒலித்தவர். எப்பொழுதும் தேசிய நல்லிணக்கத்தின் காப்பிற்காகவும் இனக்குழுமங்களின் ஒற்றுழைப்புக்காகவும் எல்லா பிரிவினைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைப்பதற்காகவும் பாடுபட்டவர். இந்த சந்தர்ப்பத்திலே சம்பந்தனுடைய இழப்புக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எனினும் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த ஒப்பந்தங்கள் மீதான நாடாளுமன்ற விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடனை மீள செலுத்துவது தொடர்பாக நாட்டின் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் இணக்கப்பாட்டை எட்ட முடிந்துள்ளதாகவும் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அந்த ஒப்பந்தங்களிலும் உடன்படிக்கைகளிலும் கைச்சாத்திட்டதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையின் போது தெரிவித்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 4 அம்ச வேலை திட்டத்தின் மூலம் தொடர்ந்து பயணித்து தற்போது எவ்வாறு வெற்றிகரமான பிரதிபலன்கள் எட்டப்பட்டுள்ளன என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் வெளிநாட்டு கடனுக்கான சலுகைகளை பெற வேண்டும் என்று பலரும் பரிந்துரைத்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமற்றது எனவும் சர்வதேச நடைமுறைகளின்படி அவ்வாறு செய்ய முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார். கடன் மறுசீரமைப்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் கடன் வழங்குநர்கள் அல்லது கடன் பெற்றவர்களுக்கு இல்லை என்றும் அது தொடர்பாக தீர்மானம் எடுப்பது சர்வதேச நாணய நிதியம் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, ஒரு நாட்டின் கடன் நிலைபெறு தன்மையினை ஏற்படுத்தும் வகையில் தேவையான மறுசீரமைப்பு திட்டத்தை சர்வதேச நாணய நிதியமே தீர்மானிக்கின்றது. தற்போதைய புவிசார் அரசியல் போக்குகள் உட்பட பல சவால்கள் மற்றும் சிரமங்கள் இருந்த போதிலும் சர்வதேச நாணய திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 15 மாதங்களுக்குள் உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குநர்களுடன் இலங்கைக்கு உடன்பாட்டை எட்ட முடிந்தது என்றும், இவ்வாறான குறுகிய காலத்தில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொண்டு நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் முதன்மை நாடாக இலங்கை முன்னணியில் இருப்பது ஒரு சிறப்பான வெற்றியாகும்.
கடனை திருப்பி செலுத்துவதற்கு 2028 ஆண்டு வரையிலான சலுகை காலம் கிடைத்தமை 2.1% அல்லது அதற்கு குறைவான வட்டி விகிதங்களை பேணுதல், கடனை முழுமையாக செலுத்த 2043 ஆண்டு வரையிலான சலுகை காலம் கிடைத்தமை, இந்தியா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் இணை தலைமைத்துவம் வகிக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் குழு மற்றும் சீனா எக்ஸிம் வங்கியுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்பன எட்டப்பட்ட உடன்பாடுகளில் உள்ளதாகவும் தெரிவித்தார். கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்களின் அடிப்படையில் கடன் சேவை செலவினை ஒத்திவைக்கக்கூடிய வகையில் பிரதான கடன் தொகையினை திருப்பிச் செலுத்துவது படிப்படியாக அதிகரிக்க நேரிடும் என்றும் இதன் விளைவாக $5 பில்லியன் இலங்கைக்கு கடன் சேவை தொகை மீதமாகும் என்றும் ஜனாதிபதி தனது உரையில் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசியக்காட்டி மீது கற்களையோ அல்லது சேற்றையோ வீசி வீழ்த்திவிட முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அவதூறுகளின் வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவது சாத்தியமற்றது என்பது உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். களுத்துறை மாவட்டத்தில் இடம்பெற்ற முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் 21ஆம் நூற்றாண்டில் நமது நாடு ஒரு புதிய மறுமலர்ச்சிக்கான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் அல்லது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மாத்திரமன்றி நாட்டின் புதிய பாய்ச்சலுக்காக அனைத்து சக்திகளும் ஒன்றிணைவதற்கான சந்தர்ப்பமாக இதனை கருதுமாறும் அவர் கூறினார். மேலும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் வரை சலுகைகள் வழங்கப்படும் என தெரிவித்து அனுர்குமார திசாநாயக்க மக்கள் காலூன்றி நிற்கும் வகையில் நாட்டில் உற்பத்தி பொருளாதார நிலைமை உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை தீவில் அரசியல் மேடை சூடிபடுத்தி வரும் நிலையில் புது மாற்றங்கள், புது கொள்கைகள், ஆங்காங்கே நடக்கும் மாநாடுகள், பல உறுதிகள் என்று ஒவ்வொரு நாளும் புதிய தலைப்புகளோடு அரசியல் களம் நிரம்புகின்றது. அடுத்து என்ன நடக்கும் என்பது தொடர்பாக வித எதிர்பார்ப்பும் வைக்க முடியாத அளவுக்கு பல மாற்றங்களும் கட்சி தாவல்களும் நடைபெற்று வருகின்றன. பொதுமக்களின் வாக்குகளை வெல்வதில் ஒரு தரப்பினரும் பெரும் வாக்குகளை குறைக்கும் செயற்பாட்டில் மற்றும் ஒரு தரப்பினரும் போட்டியிட்டு ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் பூமியில் எதிர்பார்ப்பு எதிர்வரும் ஜூலை 11ஆம் தேதி கொழும்பில் என்று குறிப்பிட்டு தலைநகர் கொழும்பின் பல இடங்களிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இது யார் தரப்பிலிருந்து ஒட்டப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக எந்தவிதமான தகவலும் தெரியவில்லை. வெள்ளை நிற தாளில் மஞ்சள், நீலம், பச்சை, கபிலம் மற்றும் ஒரேஞ்ச் நிறங்களில் காட்சிப்படுத்தப்படும் இந்த சுவரொட்டி தொடர்பாக தற்போது சமூக ஊடகங்களில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் இதோ ஒரு நற்செய்தி என்று குறிப்பிட்டு கொழும்பின் பல இடங்களிலும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் அதற்கு ஏற்றாற் போலவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நாட்டிற்கான நற்செய்தியினை வழங்கியிருந்தார். எவ்வாறாயினும் இதுவும் அதுபோன்ற ஒரு சுவரொட்டி விளம்பரமா அல்லது போலியான சுவரொட்டிகளா என்பதில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இலங்கை முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களும் மாநாடுகளும் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்தறையில் ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து ரணிலின் பிரச்சார மாநாடு இடம்பெற்றிருந்தது. எனவே இதுவும் கொழும்பில் மாநாட்டுக்கான விளம்பரமா என்றும் பேசப்பட்டு வருகிறது.